இடம் தான். அண்ணா முதலாளி இருக்காரா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க. வாடா. பாண்டியன் வணக்கம் சேட்டா. வா பாண்டியா, கடைசியில காரியத்தை சாதிச்சிட்டியே. குழந்தையோட முகத்தை காட்டு. ஏமாத்தணுங்கிற துணிச்சல் இது வரைக்கும் எவனுக்குமே இருந்ததில்ல. நீ எழுந்து நிக்கிற வயசு கூட இன்னும் வரல. நீ என் சொத்தை ஏப்ப விட பார்த்தல. തമ്പി, ഈ കുഴന്തയെ ഞാൻ എവിടെയോ കണ്ടിട്ടുണ്ടല്ലോ. சும்மா இரு சேட்டா. எப்ப பார்த்தாலும் யார பார்த்தாலும் எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு. பாண்டே, சிங்கண்டா நீ. ஆமா, அந்த குழந்தைய எப்படா கண்டுபிடிச்ச? முதலாளி, விழுப்புரத்துல குழந்தைய காணும்னு சொன்னீங்கல்ல, அங்க வேட்டைய ஆரம்பிச்ச முதலாளி. நீங்க சொல்ற பொண்ணு இந்த குழந்தைய ஒரு ஹோட்டல் வாசல்ல உட்கார வச்சுட்டு பால் வாங்க போயிட்டா. ஒரு பிச்சைக்கார கும்பல் இந்த குழந்தைய கடத்திடுச்சு. திண்டிவனத்துல வச்சு வேலை பேச போகும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. கூடிய சீக்கிரம் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற முதலாளி. சரிடா, அதையும் செய். அதுக்கப்புறம் உனக்கு ராஜயோகம் தான். முதலாளி, இந்த குழந்தைய தண்ணி தொட்டில தலையை அமைக்க கதையை முடிச்சிட்டு கொல்லி வைக்கிறதுக்கு என்ன கூப்பிடு. போடா போடா. சரிங்க முதலாளி. நானும் பார்த்தது இல்லையா? எப்படி இருக்கும் கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஒரு வயசு குழந்தை எப்படி இருக்கும் பாரு. ஏ பாண்டியா, இங்க வாடா. முதல்ல இந்த குழந்தைய இங்க வாடா. அந்த குழந்தை கதையை முடிச்சிட்டு வரட்டும். அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு தம்பி ஏன் கூப்பிடுறாரு? கொடு சேட்டா, கொடு. சேட்டா, எதுக்கு அடிக்கிறீங்க? இதுக்கு அடிக்கிறேனா? இந்த குழந்தைய கொஞ்சம் பாரு. ஏமாத்தி இருக்கு தம்பி. இது சாந்தாவோட குழந்தை இல்ல. அப்பாவை பார்த்துட்டாங்க. மீரா சிஸ்டர் அவங்களோட குழந்தை. பாண்டி,
முதலாளி என்னை மன்னிச்சிடுங்க முதலாளி எனக்கு குழந்தையும் தெரியாது போட்டோவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் கடைக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்த கார்ல அந்த குழந்தைய திருடிட்டு வந்துட்டு முதலாளி. கேட்டா சிஸ்டர் கிட்ட கொண்டு போய் குழந்தைய ஒப்படைச்சிருங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இல்லனா வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு குழந்தைய ஒப்படைச்சிருங்க. வாங்க ஜெகதீஷ். முதலாளி மன்னிச்சிடுங்க முதலாளி. வா எங்கூட வா. முதலாளி என்னை மன்னிச்சிடுங்க முதலாளி. நம்பிக்கை துரோகி முதலாளி இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க முதலாளி. LIC of India வழங்கும் மீரா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC. LIC of India வழங்கும் சாமியாரு. சாமி யாரு? ഈ വീട്ടിലെ മീരാൻ ഒരു പെൺകുട്ടിയുണ്ടോ? പാലക്കാട്ട് മാധവൻ നായരോ? മലയാളം പറഞ്ഞ പാലക്കാടാ, ഞാൻ തൃശ്ശൂരാ. மன்னிக்கணும் சாமி, சாமிக்கு என்ன வேணும்? மீரா. இதெல்லாம் ரொம்ப ஓவர் சாமி. வீடேறி வந்து பொண்ணை பத்தி விசாரிக்கிறீங்களா? நியாயமா இது? வாய மூடு. ഈ വീട്ടിലെ കുളന്തൊന്ന് കാണാമ പോயிருக்கா? சாமி சாமி எழுந்திருக்கு. என்ன மன்னிக்கணும் சாமி. எதுக்கு? உங்க சக்தி தெரியாம நான் முட்டாள்தனமா பேசிட்டேன். எங்க குழந்தை காணாம போச்சுன்னு கரெக்டா சொல்றீங்களே. எந்த പറയുന്നത്? மீராவுக்கு சாமி, அதுக்கு முன்னால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எனக்கு எப்ப திரும்ப வேலை கிடைக்கும்? கிடைக்கிற வேலை வருமா? நான் உங்க மலையாள மாந்திரிக என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. சொல்லுங்க மாப்பிள. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மாட்டாரு மாமா. இவர் பெரிய மலையாள சாமி மாமா. நம்ம வீட்டுல குழந்தை காணாம போனதை கரெக்டா சொல்றாரு. அப்படியா சாமி? இவர் சொல்றது உண்மையா? ஐயோ, ഞാൻ சாமி அல்ல, ஆசாமி. மீரா சிஸ்டர் எனக்கு அறியாம். எங்க பெரிய முதலாளி படுத்திருக்கிற ஆஸ்பத்திரியில தான் மீரா சிஸ்டர் ஜோலி ചെയ്യുന്നത്. அங்க நான் குழந்தையோட மீரா சிஸ்டர். அப்போ நீங்க சாமி இல்லையா? அப்பா சாமி இல்ல, அப்பா சாமியும் இல்ல. சார் உங்களுக்கு என்ன வேணும்? நான் மீரா சிஸ்டரோட குழந்தைய கொண்டு வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நீங்க தேடுற குழந்தை இப்ப என் கைவசம் இருக்கு. மீரா சிஸ்டர் கூப்பிடுங்க. மீரா. என்ன அங்கிள்? மீரா இங்க வாமா. என்ன அங்கிள்? மீரா குழந்தை கிடைச்சிருச்சாமா? சார் கிட்ட தான் இருக்கான். எப்படி சார்? என் குழந்தை எங்க சார் இருக்கு? ஜெகதீஷ், குழந்தைய கொண்டு வா. நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். குழந்தை இனிமே பத்திரமா பாத்துக்கோங்க. இனிமே குழந்தைய யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டேன் சார். நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.
குழந்தை எங்க சார் இருந்துச்சு? நான் காலையில தினமும் கோயிலுக்கு போவேன். கடவுளை பார்த்துட்டு தான் எல்லா வேலையும் செய்வேன். இன்னைக்கு கோயில் போனப்போ குழந்தைய பார்த்தேன். மீரா சிஸ்டர் அங்க இருக்கான்னு நான் தேடி நோக்கி அங்க இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு இங்க வந்தேன். சாமி, இதுக்கு முன்னாடி சிபிஐ ஆபீசரா இருந்தீங்களோ? ഞാൻ പറഞ്ഞത് ഈ ഭ്രാന്തൻ ഉണ്മയാണെന്ന് വിചാരിച്ചോ? இருக்கட்டா, கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க சார். அதெல்லாம் எதுக்கு? குழந்தை கிடைச்சிருச்சுல்ல, சந்தோஷமாயிட்டு இருங்க. நீங்க துருவி துருவி கேட்டா ஈ குருட்டன் போய் வரட்டே. வாங்க வரேன். சாமி 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 பாருங்க. என்ன புள்ள கிடைச்சா போல இருக்கு? குழந்தை கிடைச்சதுல உனக்கு ரொம்ப வருத்தம் போல இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்? நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மீரா குழந்தைய தத்து கொடுத்துட்டு வந்ததும் உன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. அப்புறம் குழந்தை காணா போச்சுன்னு உன் முகத்துல நிம்மதியே வந்துருச்சு. இப்போ குழந்தை மறுபடியும் கிடைச்சிருச்சுன்னு உன் முகம் எப்போ இருக்கிற மாதிரி கடுகடுன்னு ஆயிடுச்சு. என்ன இருக்காதா? போற வரவள தங்கறதுக்கு இது என்ன சத்திரமா? இது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. அந்த குழந்தைக்கு இடுப்புல வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கு டாட்டா காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீ சொல்றதான் நான் நல்லா யோசிச்சேன். இப்படி ஒரு பேச்சு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் காளிதாஸுக்கும் மீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். LIC of India வழங்கும் தொடரும் Different Banking Solutions. LIC of India வழங்கும் மீரா தொடர்கிறது. டேய், என்னடா தனியா பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? சொல்றேன்டா. இன்னைக்கு நீ சரியில்லையே. உன் மூஞ்சில ஏதோ குழப்பம் தெரியுது. நீ எப்போ உன் மனசுல உள்ளதை சொல்ல போற? அதான்டா பிரச்சனை. எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நீ மீராவை மறந்துட போற. உன்ன மாதிரி ஒரு குழப்பமான ஆளை நான் பார்த்ததே இல்லடா. ஆக்சுவலா உன்னதான் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணும். அவசரப்படாதடா. டேய், நான் அவசரப்படுறேன்னா? எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லடா. நீ தான் அவசரப்படணும். டேய், இதே நேத்து எங்க அப்பா சொன்னாரு. ஓ, உன் காதல் விஷயம் உங்க அப்பா வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? அது எனக்கு தெரியலடா. ஆனா மீராவோட குணத்தை பார்த்து அவளை நம்ம வீட்டு மருமகள் ஆக்க பாக்குறேன். நீ என்ன சொல்றேன்னு கேட்டாரு. சரிப்பா, போய் பேசுன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி ஓப்பனா சொல்ல முடியும்? நல்லா இருக்கடா உன் கதை. நீ லவ் பண்ணுவியா? ஆனா நாங்கெல்லாம் கம்பல் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுமா? சரி, உங்க அப்பாட்ட பேசுனியா? பேசியிருப்பேன். ஆனா நேத்து இருந்த சூழ்நிலையில நான் நிச்சயமா வளர இருப்பேன். அதான் அமைதியாவே இருந்துட்டேன். சூப்பர். இதையாவது யோசிச்சிருக்கிய. ஆனா உங்க அப்பா கிட்ட பேசாம இருந்த மாதிரி மீரா கிட்ட பேசாமே இருக்காது. உன் மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை ஓப்பனா போட்டு உடைச்சிடு. புரியுதா? நானும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆனா முடியலையே. உனக்குலாம் லவ் ஃபீலிங்ஸ் புரியாதுடா. டேய், நிறுத்து. இது வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல 18 லவ். ஒண்ணுல கூட அரியரே வச்சது கிடையாது. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ். அதுக்கு பேர்லாம் லவ் கிடையாதுடா. டேய், லவ் பத்தி என்கிட்ட வழக்கம் சொல்லாத. கொன்னே போட்டுருவேன். முதல்ல உன் லவ் போய் மீரா கிட்ட சொல்லு. நீ சொல்லன்னு வச்சுக்கோ, அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா. உன் அக்கா என்னவோ அவ நிச்சயதார்த்தம் நின்னு இங்க திரும்பி வந்திருக்கா. திரும்பி அவ ஊர் போனன்னு வச்சுக்கோ,